டேய் 1 லட்ச ரூபாடா ஆத்துல போட்டாலும் அழுந்து போடுன்னு சொல்லுவாங்கடா. அந்த 1 லட்ச ரூபா இருந்தா நான் கல்யாணம் பண்ணிடுவேன், உன் சாவையும் கிராண்டா நடத்திடுவேன்டா. அதுதான் நடக்காது. அந்த ஜோசிகாரன் என்ன சொல்லிக்கிறான் தெரியுமா? நான் செத்துட்டுனா உனக்கு கல்யாணமே நடக்காதுன்ட்டான். எது நீ செத்தா எனக்கு கல்யாணம் ஆகாதா? டேய் எப்படியாவது எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு செத்துடுறா. இப்போ என்னடா வேணும் உனக்கு? அந்த மருந்தை வாங்கி கொடு. டேய் வாங்கிட்டான்டா. யோ ட்ரிபிள் கட்சி மண்டியா, இந்த சோப் ஆயில் என்ன ரேட்டியா? சோப் ஆயில்ன்றது கரெக்டா கண்டுபிடிச்சிட்டானே. சோப் ஆயிலா? ஏய் சோதா மூஞ்சிய, இதை கண்டுபிடிக்கணும் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? ஏன் கோயில் திருவிழா தொலைச்சிட்டியா? ஏய் இது எவ்வளவு கஷ்டப்பட்டு மூலிகை எவ்வளவுக்கு தெரியுமா? அதுல அனாவசியமா சொல்ற. சரியா கோவப்படாதியா. இது என்ன கரும்பச்சையா இருக்குது, கல்லல் பொடி அதிகமா சேர்த்துட்டியா? ஏய் இது சாதாரண மூலிகை இல்லடா, இது பச்சை தவளை மூத்திரம் ஊற்றி வச்சுக்கிறேன், அதான் அந்த கலர் மாறிக்குது. என்னது பச்சை தவக்கலை மூத்திரமா? சந்தேகமாகுதா பாக்கத்தியா? சந்தேகம் வந்தா மூடி தட்டுல மோந்து போடுற மூத்திர வாசனை வரும். அவனே ஆமா அவனே மூத்திர வாடை வருது. கரெக்டா தான் சொல்லிக்கிறான். இந்த 1 லட்ச ரூபா குத்தி எப்படியாவது வாங்கி கொடுத்துருமா அவனை? ஏய் அல்ப 1 லட்ச ரூபா குத்தி அவனா மூத்தத்தை குடிப்பானாடா? அவனே நான் உயிரோடு இருக்கணும்னா இந்த பச்சை தவளை மூத்திரல எந்த மூத்திரம்னாலும் குடிப்பேன். அடா கர்மம் பூச்சவன மூத்தத்தை கூட காசு குத்து குடிக்கிறேன்றான். இவனுக்கு ஏத்த மாதிரி தான் ஆளுங்க வந்து சிக்கிறானுங்க.